வாழ்க நலத்துடன். இன்றைக்கி வந்து டே 29ங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நட் ஜூஸ் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஸோ அதோட பலாப்பழமும் சேர்த்து சாப்பிட்டேங்க. இப்போ வந்து சீசனல் ஃப்ரூட் வந்து உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை அப்படியே சாப்பிடுங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அது வந்து இயற்கையாக நம்மளுக்கு கொடுக்குற உணவுங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம சாப்பிடுங்க. உடம்புக்கு நம்ம எந்த ஒரு தீங்கும் நம்மளுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு வந்து பச்சை நில சோறும் அதுக்கப்புறம் மொச்சக்காய் குழம்பு வச்சுருந்தீங்க. யார் யாருக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். பச்சை நில சோறும் மொச்சக்காவும் வந்து செம்ம காம்பினேஷனுங்க. தொட்டுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். பசங்க வந்து கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் வச்சுட்டாங்க. ஸோ அதோட வந்து நான் கொஞ்சம் காய் போட்டு கொஞ்சமாக சோறு போட்டு சாப்பிட்டுக்கிட்டேங்க. இது வந்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ தேவ அமிர்தமாக இருக்குங்க. செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதோட 28 நாள் ஆச்சுங்க. நம்ம கடையில் சாப்பிட்ட ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் சாப்பிட்ருப்போம். அப்படி சாப்பிட்டாலுமே கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க சாப்பிட்ருப்போம். நீங்கள் இந்த 28 நாள் வந்து கடையில் சாப்பிட்டீங்களா இல்லையா, இல்லை என்னென்ன ஃபுட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீன்ஸும் கொஞ்சம் மொச்சக்காய் வச்சு காயை மட்டும் சாப்பிட்டீங்க. அவ்வளோதான். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாழ்க வளத்துடன்.